நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அர்ச்சனா? இத நீ எதுக்காக எடுத்து வைக்க பாக்குற? யாரையாவது கூப்பிடலாம்ல? மாணிக்கம் எங்க போயிருக்காரு? இவ்வளவு பெரிய ஸ்டூல் நீ எதுக்குமா எடுத்து வைக்கணும்? இல்ல பெரியமா, அது நடுவுல இருந்ததா தான் சைடுல எடுத்து வச்சிடலான்னு நகத்தனே. இல்ல யாருக்காவது அடிபட்டு. அர்ச்சனா, கல்யாண வேலை அது இதுன்னு உன் உடம்ப போட்டு அலட்டிக்கிற. டாக்டர் உன்கிட்ட என்ன சொல்லிருக்காரு சொல்லு. நீ கொஞ்சம் எல்லாத்துல கவனமா இருக்கணும் அர்ச்சனா. அம்மா, நான் கவனமா தான் இருக்கேன். ஆனா அர்ச்சனாவுக்கு என்னாச்சு? டாக்டர் ஏன் வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க? அண்ணா, நீங்க சொன்ன எல்லா வேலையும் செய்ய சொல்லிட்டேன். இங்க பாரு, அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு. ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? அது அத்தை, அத்தை, நான் அம்மாவாக இருந்தேன். ஆனா நாங்க எங்களோட குழந்தைய இழந்துட்டோம். அப்படி இருக்கும்போது ஏன் இதை பத்தி என்கிட்ட சொல்லல? முதல்ல கூட நான் கேட்டேனே, வாழ்த்து கூட சொன்னேன்ல. ஆனா அப்ப கூட யாரும் எதுவும் சொல்லலையே. இந்த வீட்டுல பெரியவங்க மேல யாருக்குமே மதிப்பு இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீங்க கவலைப்படுவீங்களேன்னு தான். என்ன இந்த வீட்டுல ஒருத்தியாவே நீங்க நினைக்கல. அத்த, இத பத்தி நாங்க ஏன் எதுவும் சொல்லலன்னா? நீ எதுவும் பேச வேண்டாம் கார்த்திக். உன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய துக்கம் நடந்திருக்கு. ஆனா உன் முகத்துல ஒரு சின்ன வேதனையோ துக்கமோ இல்லாம எப்படி இருக்க? உண்மையிலேயே அது உன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்ட காலம்தான். உன்னோட வேதனையையும் வலியையும் மனசுக்குள்ளேயே வச்சு வாழ கத்துக்கிட்ட இல்ல? நானும் என்னோட முதல் குழந்தைய இழந்துட்டேன் அர்ச்சனா. அப்ப ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அத பத்தியே பேசி பேசி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. இந்த வேதனை யாருக்குமே புரியாது அர்ச்சனா. ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணோட நிலைமைய புரிஞ்சுக்கிறது இல்ல அர்ச்சனா. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ண மலடின்னு சொல்றா. ஆனா உன் தைரியத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அந்த துக்கம் உன் வாழ்க்கையில ரொம்ப நாள் இருக்காது. நீ வேணா பாரு, நீ சீக்கிரத்திலே ஒரு குழந்தைய பெத்து எடுப்ப. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். உங்க வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இது நம்மளோட வேதனை அர்ச்சனா. இது எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். இதை யாரும் பகிர்ந்துக்க நினைக்க மாட்டாங்க. உங்க வாழ்க்கையில இப்படி நடந்தது நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா அத்தை, என்னோட மொத்த குடும்பமும் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. என்னோட துக்கத்தை இவங்க எல்லாருமே பகிர்ந்துகிட்டாங்க. அதனாலதான் இவங்க யாரும் உங்ககிட்ட இதை சொல்லலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க.
ஆமாங்க அத்தை, அண்ணி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனா எல்லாரும் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்கல்ல. போன தடவை நான் அர்ச்சனா கிட்ட நல்ல செய்தி சொல்லணும்னு சொல்லிட்டு போனேன். இப்போ இந்த விஷயத்தை இவகிட்ட சொன்னா கோவப்படுவான் தானே சொல்லாம மறைச்சிட்டீங்க. போன தடவை நான் ஏன் உங்ககிட்ட கோவப்பட்டேன் தெரியுமா? ஏன்னா என்னோட வாழ்க்கைய பத்தி நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் உங்ககிட்ட கோவப்பட்டேன். நான் போய் சேர்றதுக்குள்ள உன் குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. எங்க எல்லாருக்கும் உங்க மேல மரியாதை இருக்கா? அதனால தாத்தா. ஆ, ஆ, எல்லாம் எனக்கும் தெரியும். அதனால தானே வந்தேன். இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். ஆனா கார்த்திக், நீ ஏன் வீட்டுக்குள்ள கருப்பு கண்ணாடி போட்டுட்டு சுத்துறன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆமா கார்த்திக், நானும் கேட்கணும்னு தான் நினைச்சேன். என்னாச்சு? அம்மா அது வந்து என் கண்ணுல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அதான். கார்த்திக், உனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ அதானே. தெரியல. பெரியமா எல்லாம் சரியாயிடும். நாம டாக்டர் கிட்ட காமிச்சிடலாம். ஆ, யாரு கண்ணும் படாம நீ எப்பவும் நல்லா இருக்கணும். என் ஆசீர்வாதத்தினால நீ சீக்கிரமே அம்மாவாக போற பாரு. நம்ம சொந்த பந்தத்தை பத்தி நாமளே சரியா புரிஞ்சுக்கிறது இல்லக்கா. சரி, அதை விடு. இப்ப நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். பழச பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காது. எப்படியாவது நம்ம லக்ஷ்மி கல்யாணம் நல்லபடியா நடந்தா அதுவே போதும். ஆ. அக்கா, உங்க ஆசீர்வாதம் இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம ராகுல் ரொம்ப நல்ல பையனாதாம்மா இருந்தான். அவனோட நண்பர்கள் தான் அவனை கெடுத்து வச்சிருப்பாங்க. அத்த, எல்லாமே என்னோட தப்புதான். அவனை பாத்துக்கிறேன்னு நான் தான் சொல்லியிருந்தேன். ஒழுங்கா படிப்பு சொல்லி தரவும் முடியல, கவனமா பாத்துக்கவும் முடியல. இல்ல வந்தனா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ எல்லாமே செஞ்ச. அவன் தப்பு செஞ்சாலும் சின்ன பையன் நினைச்சு மன்னிச்சு விட்ட. ஆனா பாத்தியா, இன்னைக்கு நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். ராகுலுக்கு எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கல, அதான் டென்ஷனா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்சம் நில்லுங்க. ஏய் பசங்களா, என்ன பண்றீங்க நீங்க? போங்க, போங்க. அண்ணா, இது ஒட்ட விடுங்க அண்ணா, இது ரொம்ப கியூட்டா இருக்கும். ஆமாங்க ப்ளீஸ். எதுக்கு நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து போறீங்களா? ப்ளீஸ் போங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இப்படியே தான் நிக்கணும் போல இருக்கேன். வாவ், வெரி கியூட். என்னாச்சு? ஏன் இப்ப சிரிச்சிட்டு இருக்க? சீக்கிரமா எடு இத. எடுத்தாச்சு. அட, என்ன பண்றீங்க நீங்க? கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இது கல்யாண வீடு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மன்னிச்சிடுங்க ஐயா. போங்க. கார்த்திக், நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. அர்ச்சனா, டைமே இல்ல. டெக்கரேஷன் ஒர்க் வேற இன்னும் முடியல. இங்க எதுவுமே ஒழுங்கா நடக்கல. கார்த்திக், எந்த தப்பும் நடக்காது. ஐயோ, நீங்க ஏன் பூவை எடுக்கிறீங்க? சார் தான் எடுக்க சொன்னாங்க. கார்த்திக், நீங்க எதுக்காக பூவை எடுக்க சொல்லிருக்கீங்க? நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். நீங்க எதுக்காக சேஞ்ச் பண்ண சொல்லிருக்கீங்க? அர்ச்சனா, இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ரொம்ப எலிகண்டா இருக்கும். கார்த்திக், நான் ஒரு டிசைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒரு தடவை நீங்க பண்ணதான் விடுங்களேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்திருக்கும். சரி, உங்க டயட் பிளானுக்கு என்னாச்சு? அதெல்லாம் விடுங்க அண்ணே. ஒரு சமோசாவாவது சாப்பிட்டோம். ஏன்னா இவன் தான் எக்ஸசைஸ் பண்ண முடியாதுல்ல. நான் வேலை செய்யலனால எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இங்க இருக்கிற வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அர்ச்சனா. நீ போய் மத்த வேலை எல்லாம் கவனிப்போ. சரியா? இந்த வேலையை முடிச்சிருங்க. சரி. தண்ணி குடி. இப்ப பரவாயில்ல. ரொம்ப நேரமா இருமல் நிக்காம வந்துட்டு இருந்தது. நான் கூப்பிட்டாலும் யாருக்கும் காதுல விழுந்திருக்காது. ஏன்னா எல்லாரும் கீழே இருக்காங்கல்ல. யாரோ உங்களை நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் ஃபோன் பண்ணட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம்.
வயசானாலே இதெல்லாம் சகஜம்தான். இப்போ இங்க யாருக்கு வயசு ஆயிடுச்சுன்றீங்க? சொல்ல போனா உங்களுக்கு என்னோட வயசு கம்மி தானே. ம்? இன்னும் நீங்க எத்தனையோ வருஷம் நல்லா இருக்கணும். அதுவும் இல்லாம உங்க அளவுக்கு தெரியும் இங்க யாருக்குமே கிடையாது. உங்க வயசு வரைக்கும் நாங்கெல்லாம் இருப்போமா இல்லைன்னு தெரியல. சரி, ஜன்னல் திறந்து விடவா? இல்ல வேண்டாம், திறந்தா நிறைய காத்து வரும். இல்ல, ஏன் கேட்டேன்னா இந்த மாதிரி காத்து பட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பட்டணத்துல இருக்கிற காத்தெல்லாம் ஒரு காத்தா? கிராமத்துல காத்து வீசுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது இங்க இருக்கா? அதனாலதான் நான் இங்க அடிக்கடி வர்றது கிடையாது. ஆமா, இது வரைக்கும் நீ யாருன்னு சொல்லலையே. என்ன தெரியாது உங்களுக்கு? நான் தான் ஐயா, ஒயர் கனெக்ஷன் எங்க இருந்து எடுக்கணும்? நான் போயிட்டு உடனே வரேன். அர்ச்சனா, 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 எங்க போயிட்டா இவ? இதோ சொல்லுங்கம்மா, கூப்பிட்டீங்களா? ஆமாமா, லக்ஷ்மியோட புகுந்த வீட்ல இருந்து இன்னும் கல்யாண ட்ரெஸ் வரலையே. ஆமா, அவங்க வந்தது இதத்தான் கேட்பாங்க. ஆ. இன்னும் Dress வரலன்னு நாம சொன்னோம்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஆ. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கறேன். பண்ணி பாரு. என்னாச்சு? ம்ஹும். அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, இந்த சம்பிரதாயத்தை பத்திலாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை அவங்க அனுப்ப மறந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? எல்லாமே நேரத்தோட நடக்கணும். லக்ஷ்மி குளிச்சுட்டே வந்துட்டா தெரியுமா? அர்ச்சனா, ஆமா. கார்த்திக் கூப்பிடுறாரு, இதோ வந்துடுறேன். என்ன சாந்தி, இது எவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருந்து கூட. இந்த பூவெல்லாம் எங்க கொண்டு போறீங்க? அர்ச்சனா, இங்க வா. என்னாச்சு? இந்த பூவை பாரு, எவ்வளவு காஞ்சி போயிருக்குன்னு. இவங்கள நான் எதுக்கு வேலை கூப்பிடுறேன்? என்ன இதெல்லாம்? நான் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பூ தானே எடுத்துட்டு வர சொன்னேன். நீங்க போய் மறுபடியும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. கார்த்திக், உங்களுக்கு ரொம்ப வலிக்குதுல்ல? பாருங்க, உங்க கண்ணு வேற எப்படி ஆயிடுச்சுன்னு. கார்த்திக், எல்லாம் நடந்துரும். நீங்க டென்ஷன் ஆகாம ஒரு இடத்துல உட்காருங்க. நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. நீங்க இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகுறது நல்லதுக்கே இல்ல. ப்ளீஸ் நீங்க வந்து உட்காருங்க. வாங்க. அர்ச்சனா, நான் எப்படி உட்கார முடியும்? இங்க எல்லா டெக்கரேஷன் வேலையும் அப்படி அப்படியே இருக்கு. ஒரு வேலையும் முடிஞ்ச மாதிரியே தெரியல. நீ என்னடானா ஒண்ணு கவலைப்படாதீங்கங்கற. யாராவது இருந்து பாத்துக்கிட்டா தானே வேலை நடக்கும். எல்லாத்துக்கும் நான் தான் ஓடி ஓடி அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ பாத்துக்கவே நான் சும்மா இருக்க முடியுமா? இப்ப பாரு, சென்டட் கேண்டில்ஸ் கூட வரல. அதோட ஸ்டாண்ட் கூட வந்திருக்காது. கார்த்திக், நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்திருக்கணும்ல. கல்யாணம் இன்னைக்கு, நாளைக்கு இல்ல. எல்லா வேலையும் எப்பதான் முடிய போதும்? கார்த்திக், நான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். சாப்பாடு, கெஸ்ட், நகைங்க, துணிமணிங்க, நான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் எதுவுமே செய்யல, சும்மா இருக்கேன்னு சொல்ல போறியா? கார்த்திக், நான் எப்ப இப்படி சொன்னேன்? நான் சொல்றத நீங்க ஏன் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க? சரி விடு அர்ச்சனா, அந்த லிஸ்ட் நீ என்கிட்ட கொடு. மத்த வேலையை நான் பாத்துக்கிறேன். ஈவினிங்குள்ள இப்படிதான் வேலை முடிய போதும். நீ கொடு. அண்ணா, யார் யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும்னு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் கொடுத்துட்டா நல்லா இருக்கும்ண்ணா. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, மொத்த கணக்கு என்கிட்ட கிளியரா சொல்லு. ம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி. இங்க பாருங்க, உங்க பொண்ணு கல்யாணம் தானே, ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து செலவு பண்றீங்க போல இருக்கு. எங்க வீட்ல எல்லாம் இந்த மாதிரி பார்த்து செலவு பண்ண மாட்டோம். பொண்ணுங்கிறதுனால கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? கடவுள் ஆசீர்வாதத்தினால ஒரு குறையும் இல்லாம நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கங்க, கணக்கு பார்க்கறது தப்பான விஷயம் இல்ல. இது எங்க பலவீனமும் இல்ல. இதை நான் பொறுப்பா நினைக்கிறேன். பெரியய்யா, இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காரு. பாப்பா பார்க்கலாம். என்ன விஷயமா வந்திருக்காரோ? வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியவர் எங்க இருக்காரு? அவர் இப்ப வந்துருவாரு. சார், அந்த திருடங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? வணக்கங்க. வணக்கம். ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். திருடங்களை பிடிச்சிட்டோம். என்ன பிடிச்சிட்டீங்களா? திருடுனது யாரு? அந்த சாந்தினியோட ஆட்களா? ஆமா. எல்லாம் நல்ல விஷயம் தான்.
திருடங்களை சீக்கிரமே பிடிச்சிட்டீங்க. இன்ஸ்பெக்டர், அந்த திருட்டு போன பொருள் எல்லாம் இன்னும் இல்ல. திருடுன ஆளை மட்டும் தான் நாங்க பிடிச்சிருக்கோம். திருடுனது அவர் தானாவே ஒத்துக்கிட்டாரு. ஆனா உங்க பொருட்கள் எல்லாம் இன்னும் எங்க கைக்கு வந்து சேரல. இந்த மாதிரி திருட்டு கேஸ்ல ஒருத்தர் மட்டும் இல்ல, நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்க திருடின பொருட்கள் எல்லாம் உடனே வித்துருவாங்க. அதனால உங்க திங்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இன்ஸ்பெக்டர், இது திருடங்க திருடுறதுக்கு எவ்வளவு மூளையை பயன்படுத்துறாங்களோ அதே மூளையை நல்லபடியா உழைச்சு சம்பாதிக்கணுங்கிறதுல பயன்படுத்தினாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்கள பார்த்து 4 பேர் திருந்தவும் செய்வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், திருடு போன பொருள்லாம் சீக்கிரமா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்றோம். எங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சா உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றோம். சரி. இன்ஸ்பெக்டர் சார், இன்னைக்கு என் பொண்ணோட கல்யாணம். அதனால நீங்க உங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும்னு நான் தயவு பண்ணி உங்களை கேட்டுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னோட சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நாங்க வர்றோம். திரும்ப அந்த பொருள் எல்லாம் கிடைச்சிட்டா நமக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லக்கா? ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? அதான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. சாந்தி, நீ எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா இல்லையா? அது லக்ஷ்மியோட புகுந்த வீட்ல இருந்து இன்னும் கல்யாண ட்ரெஸ் வரல. ஏன் இவ்வளவு நேரமா வரல? நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்கறேன். மொபைலை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ லேண்ட்லைன் ட்ரை பண்ணி பாரு. எடுக்க மாட்டேங்கிறாங்க. நிக்கில்கே ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. இல்ல நிக்கில் கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஆன்ட்டி கிட்ட இதை பத்தி பேசுறது நல்லது. ஏன்னா அவங்க தானே எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. உங்க அக்கா வேற ட்ரெஸ் எங்கன்னு 4-5 தடவை கேட்டுட்டாங்க. நான் என்ன சொல்றது? ட்ரெஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரலன்னா அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. வா போலாம். ஆமா, அந்த பையன் யாரு? எந்த பையன்? அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? எந்த பையன்? சரி சரி, விடு விடு. என்னாச்சு? ராகுல்? அட, ராகுல், எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் எங்க இருக்காங்க? என்னாச்சு? நீ தனியா வந்திருக்கியா? ஏன்? எல்லாரும் லேட்டா வருவாங்களா? ஒரு நிமிஷம், நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஹலோ ஹலோ அம்மா, நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. வந்துடுறேம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். அது
வீட்ல கொஞ்சம் வேலை இருந்தது அதான். அம்மா ராகுல் வந்துட்டான், நீங்க எல்லாரும் சீக்கிரமா வாங்க. என்ன ராகுல் உங்க வீட்டுக்கு நேரா வந்துட்டானா? ஆமா, என்ன ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்ல, பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. அது என்னன்னா ராகுல் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்கிறதுக்கு போனா நேரா அங்க இருந்து வந்துட்டான் போல இருக்கு. அர்ச்சனா, அங்க ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பமாயிடுச்சா? ஆமா, போய்கிட்டே இருக்கு. சரி, நீங்களாம சீக்கிரம் வந்துருங்க. சரிம்மா, சீக்கிரம் வந்துடுறோம். வரும்போது ராகுலோட Dress கொண்டு வரும். இல்லம்மா, அதுக்கு அவசியமே இல்ல. நான் ராகுலுக்காக ஒரு அழகான குர்தா தச்சு வச்சிருக்கேன், அதையே அவன் போட்டுக்கிட்டோம். அர்ச்சனா, சரிம்மா, நான் வச்சிடுறேன். ராகுல் தம்பி நீங்களா? என்ன தனியா வந்திருக்கீங்க? மத்தவங்க எங்க? எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. உனக்கு ரொம்ப பசிக்கும்ல? சரி, நீ போய் இவனுக்கு ஏதாவது சாப்பிடு. சரிங்கக்கா, வாங்க வாங்க, நான் சாப்பிட ஏதாவது கொடு.